வேளாண்மை கடல் போன்று பெரியது. அதனுள் எண்ணற்ற பயிர்கள், கால்நடைகள், பறவைகள் அடங்கும். புதிய அறிமுகங்களை ஒவ்வொரு வருடமும் நாம் காணலாம். இத்தகைய புதிய முயற்சிகளில் ஒரு சிலவற்றை தவிர மற்றவை தோல்வி அடைகின்றன. வேளாண்மையில் புதுமையை விரும்புபவர்கள் சில அறிமுகங்களை செய்கின்றனர். விவசாயத்தை வர்த்தக ரீதியாக பார்ப்போர் அதை பணமாக்குகின்றார்கள். வேளாண் மற்றும் கால்நடை விஞ்ஞானிகள் அவற்றை மதிப்பிடும் முன்னர் அதனை பணமாக்கும் முயற்சியில் பலர் ஈடுபடுகின்றனர். கற்றாழை, ஸ்டீவியா, வெண்ணிலா போன்றவை அதற்கு சான்று. சில காலம் முன்னர் ஈமு பல பண்ணையர்களை கவர்ந்தது. அதில் பலருக்கு அப்பறவையை பற்றி நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கின்றன. ஈமுவை பற்றி இருக்கும் விவரங்களை சேகரித்து தொகுத்து கொடுப்பதே இச்சித்திரத்தின் நோக்கம். தென்னிந்தியாவில் நிறைய ஈமு பண்ணைகள் வந்துவிட்டன. நம் நாட்டு சூழலுக்கு இப்பறவை நன்றாகவே ஒத்துப்போகின்றது. ஈமுவின் கறி, எண்ணெய், தோல், சிறகு போன்றவை மேற்கத்திய நாடுகளில் வர்த்தக ரீதியாக முக்கியத்துவம் பெறுகின்றன. நம் நாட்டில் இவை சில காலமாக இருந்தாலும் மேற்கத்திய நாடுகளைப் போல் இவற்றை நாம் முழுமையாக உபயோகிப்பதில்லை. முயல் மற்றும் காளான் வளர்ப்பிற்கு இருப்பது போல் ஈமு வளர்ப்பிற்கும் நிறைய ஆலோசகர்கள் உள்ளனர். அவர்கள் பயிற்சியுடன் சில திட்டங்களையும் வகுத்து தருகின்றனர். அவர்கள் காட்டும் லாப கணக்கு ஒரு யூகமே. இந்த ஆலோசகர்கள் ஒரு ஜதை குஞ்சை 15 முதல் 20,000 ரூபாய் வரையும் விற்று இருக்கிறார்கள். மேலும் முட்டை ஒன்றிற்கு 1000 ரூபாய் விகிதம் வாங்கி இருக்கிறார்கள். இதை தவிர ஈமுவின் கறி, எண்ணெய், தோல் போன்றவற்றை யாரும் விற்றதில்லை. ஈமுவில் சொல்லப்படும் வருமானம் ஒரு கணிப்பே. இதன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று உறுதியாக சொல்ல இயலாது. இச்சித்திரம் ஈமுவை பற்றி ஒரு அறிமுகமே என்பதை மீண்டும்